வணக்கம் அலோதோலா. பேசவே முடியல, மனசு அவ்வளவு பதறுது. தூத்துக்குடி விளாத்திக்குளம் பகுதியில 12th படிக்கிற ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஒரு பெண்ணுன்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு குழந்தை. அந்த குழந்தைய ஒரு மிகவும் ரொம்ப மோசமான ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி துண்டு துண்டா வெட்டி போட்டு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இதை கேட்கவே ரொம்ப மனசு பதறுதுன்னே சொல்லலாம். இந்த நியூஸ் வெளியே ஆரம்பிச்சதும் அது ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு வீட்டுல இருக்க குழந்தைக்கு நடந்த ஒரு விஷயம் இல்ல, இது நம்ம வீட்டுல இந்த குழந்தைக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு அந்த மாதிரி ஒரு அடிப்படை சிந்தனை கூட இல்லாம இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அதை எப்படி ஒரு அரசியலா மாத்தலாம். இங்க இப்படி ஒரு குழந்தை வன்கொடுமை செய்யப்பட்டு இன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா அந்த குற்றவாளி யாருன்னு அதை பத்தி பேசுங்கன்னா அதை பத்தி யாரும் பேசாம மொத்தமா இதை அரசியலாக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாத்துடலாம். முதல்ல இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா, கொலை செய்யப்பட்ட மாணவி அன்னைக்கு இத்தனைக்கும் அந்த குழந்தை பப்ளிக் எக்ஸாம் போயிட்டு வந்திருக்கு போல. அந்த குழந்தையோட படிப்பை பத்தி பார்த்தோம்னா ஸ்கூல்லயே 2nd ரேங்கா, அவ்வளவு நல்லா படிக்கிற ஒரு குழந்தை. தங்க கம்பல் கூட ரீசெண்டா பரிசு வாங்கியிருந்தாங்க போல. எவ்வளவு கனவுகளோட இப்ப அவங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதி வந்திருக்கும் அந்த குழந்தை. இப்பதான் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணிருக்கு போல. அன்னைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கா இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு அந்த குழந்தை போயிருக்கு. போயிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா 6 மணிக்கு போயிருக்கு. 8 மணி வரையும் குழந்தை வீட்டுக்கே வரல. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. தேட முடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி இதுக்காக போன குழந்தை இன்னும் வீடு திரும்பலன்னு சொன்னோடனே அந்த காவல் அதிகாரியை பத்தி நம்ம பேசியே ஆகணும். இந்த இடத்துல இவ்வளவு பதறி அடிச்சுட்டு ஒரு அப்பா அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அந்த காவல் அதிகாரி எவ்வளவு கீழ்த்தரமா பேசியிருக்கானா, இந்த வயசு அப்படிதான், அவ எவன் கூட ஓடி போனாலோ அப்படின்ற வார்த்தையை கேட்டிருக்கான். அந்த வார்த்தை கேட்டு அவங்க அப்பா அம்மாக்கு எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சிருப்பாங்க. ஆல்ரெடி பொண்ணு காணும்னு சொல்லிட்டு அவங்க தேடி நாயா அலைஞ்சி அங்க இங்கன்னு தேடி அவ்வளவு மனவழியில இருக்கும் போது யார்கிட்ட போக முடியுங்க? ஒரு காவல்துறை கிட்ட தான் நம்ம போக முடியும். அடுத்தது உறவினர் கூட யாரும் நிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்ததான் நம்ம யார்கிட்ட போவோம்னா காவல்துறை கிட்ட போவோம். சோ அந்த அளவுக்கு அவங்க மேல நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். சோ அவங்க நம்பிக்கையில அவங்க அழுதுகிட்டே போய் காவல்துறை கிட்ட பேசினா அவர் வாயில இருந்து வர வார்த்தை எப்படியா இருக்குன்னா, அவ யா கூட ஓடி போயிட்டு இருப்பான் வார்த்தை இந்த இடத்துலதான் இந்த சமுதாயம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு ஆண் எவ்வளவு கேவலமான வேலை வேணா செய்யலாம், எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி எவ்வளவு ஒரு குற்றங்களே செய்யலாம். முதல்ல கேள்வி கேட்கப்படுவது யாருன்னு பார்த்தோன்னா பெண்கள் தான். ரீசெண்டா நம்ம கோவை இஷ்யூ கூட பார்த்திருந்தோம். அவன் தன்னோட காதலன் கூட அந்த பெண் தனியா பேசுறதுக்காக ஒரு ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க ஒரு காலி கிரவுண்டுக்கு போயிருக்காங்க. அங்க ஏதோ 3 பரதேசி நாயங்க அந்த பொண்ணை எடுத்துட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் நடக்குது. என்னால சோசியல் மீடியால பார்க்க முடியுது. எல்லாருமே அந்த 3 பரதேசி நாயங்க இருக்கானுங்களே அவங்களை எதிர்த்தோ அவங்களை திட்டியோ ஒரு கமெண்ட் கூட இல்ல சோசியல் மீடியால. எல்லாருமே யாரை நோக்கி கேள்வி வைக்கிறாங்கன்னா அந்த பெண் ஏன் அத்தனை மணிக்கு போனா, அவன் ஒரு ஆண் அப்படிதான் கூப்பிடுவான். இந்த மாதிரி நீ போனா அந்த 3 ஆண்கள் இருந்தானா அப்படிதான் பண்ணுவான், நீ ஏன் போனோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விகள் தான் வச்சுட்டு இருந்தாங்க. இது நம்ம பேசினா கூட கமெண்ட் செக்ஷன்ல நம்மள அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பையன் அப்படித்தாங்க இருப்பான், பையன் என்ன வேணா செய்வான், பையன் எவ்வளவு பெரிய கூட்டம் வேணா செய்வான். ஒரு பொண்ணு நீ எப்படி இருக்கணும், நீல ஒழுங்கா இருக்கணும், நீ அடிமையா அடங்கிதான் நீ போகணும், அவங்க என்ன வேணா செஞ்சு பாருங்கன்ற மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஃபுல்லா பார்க்க முடிஞ்சது. அந்த விஷயத்த பத்தி பார்த்தோம்னா அங்க பாதுகாப்பை பத்தி யாருமே பேசல. ஒரு பெண் எத்தனை மணிக்கு வேணா வெளியே போட்டாங்க, அந்த ஆண் இவ்வளவு தவறா நடந்துக்கிறானா அவனோட சிந்தனை என்னவா இருக்கு, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், அவனோட மனநிலை எப்படி இருக்கு, அவனை பத்தி பேசினா யாரும் பேச மாட்டாங்க. அப்போ இந்த பெண்ணோட வளர்ப்பை பத்தி எல்லாம் சில பேர் பேசியிருந்தாங்க. இத்தனை மணிக்கு போறானா இந்த பொண்ணு என்ன வளர்த்திருப்பாங்க, இந்த பொண்ணு என்ன ஒரு கேரக்டர்லெஸ்ஸான பொண்ணு, இப்படிதான் பேசினாங்க தவிர அவ்வளவு பெரிய குற்றம் செஞ்ச அந்த கேடு கெட்ட 3 நாயங்களை பத்தி யாருமே எந்த விஷயமே பேசல. தூத்துக்குடி விஷயத்துல கூட அந்த பெண்ணோட பேரண்ட்ஸ்க்கு நாங்க ஆறுதல் சொல்றோம்னு சொல்ற சில பேர் கமெண்ட்ல எப்படி போடுறாங்கன்னா, எங்க என்னதான் இருந்தாலும் நீங்க 6 மணிக்கு அந்த பெண்ணை தனியா அமைச்சிருக்க கூடாது, கூட யாராவது துணைக்கு போக வேண்டியதானே. இந்த துணைக்கு போக வேண்டியதானே இந்த விஷயம் இருக்கிற வரையுமே எல்லாமே இந்த மாதிரி நடந்துட்டு தாங்க இருக்கும். ஒன்னும் இல்லைங்க, இன்னும் புரியுற மாதிரி சொன்னா நாங்குநேரியில ஒரு சாதிய கலவரம் நடந்துச்சு. அப்ப என்னாச்சுன்னா நம்ம அப்படியே பார்க்க நம்மளுக்கு பத்திரிச்சு, என்னடா ஒரு ஊருக்குள்ள பூந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்களா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு ஒரு வீடியோ போடுறோம் பேசி இந்த மாதிரி மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக, ஜாதி வச்சு இங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் அந்த வீடியோ பேசியிருப்பேன். அந்த வீடியோல முழுசா நம்ம சோகமா தான் இருந்திருப்போம், அந்த பதற்றம் கூட எனக்கு இன்னும் குறையாம இருந்திருக்கும். சோ அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் வருது, அந்த கமெண்ட் படிக்கிறேன், நான் போடுறேன், நீங்க பாருங்க. பெண் தன் உடம்பு தெரியுமாறு ஆடை அணிந்தால் அவள் விபச்சாரி. அதாவது தன்னோட உடம்பு தெரியுற மாதிரி ஒரு பெண் ஆடை அணிஞ்சானா அவள் விபச்சாரியா.
அப்போ சரி, நீங்க உங்களோட சிந்தனையிலே வச்சுப்போம், ஒரு பெண்ணோட ஆடையை தாண்டி அவன் உடம்ப பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல, அப்ப அந்த கேடு கெட்ட நாய்ங்களுக்கு நீங்க என்ன பேர் வைப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அடுத்ததா பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகம் முழுதும் பார்க்கும் இந்த காணொளி ஒழுக்கமான ஆடை அணிந்து பேட்டி எடுங்கள். அதாவது இவர் சொன்ன ஒழுக்கமான ஆடைன்றது எதுக்குள்ள வரும்னு தெரியல. அந்த வீடியோல நம்ம எப்படி பேசிருப்போம்னா, சுடிதார் போட்டுட்டு இத்தனைக்கும் அவங்க சொல்றாங்களே, ஒரு ஒழுக்கமான பெண் எப்படி இருக்கணும், துப்பட்டா போட்டு இருக்கணும். அதே அவங்க சொல்ற அந்த துப்பட்டாவே நான் போட்டுட்டு தான் இருக்கேன். நான் ஒரு ஷாலும் வியர் பண்ணிருக்கேன். என் சுடிதாரும் என் ஷாலையும் தாண்டி காமவெறிக்கு உள்ளாவாதீர்கள் அப்படின்னு ஜெபராஜ்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. ஆனா உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி ஜெபராஜ். ஆனா அந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தோன்னா உங்களோட ஒருத்தனை தவிர யாருமே அந்த மாதிரி யாரும் அப்படி தப்பான ஒரு எண்ணத்திலேயே பார்க்கல. எல்லாரோட கமெண்ட் வந்து இந்த சாதி ரீதியான பிரச்சனையை நோக்கிதான் இருந்துச்சே தவிர உங்க ஒருத்தருக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போடணும்னு தோணுச்சு. காமவெறிக்கு உள்ளாகாதீர்கள். ஆனா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாளை பின்ன இந்த மாதிரி சம்பவங்கள் உங்க வீட்டுல நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்க பெண் குழந்தைய போயிட்டு நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்த, நீ துப்பட்டா போட்டு போன்னு சொல்லி அவளை சொல்றதை விட உங்களோட கோபம்ன்றத தவறா நடந்துக்கிறாள், தவறா பாக்குறாள், அந்த நாய் மேல அந்த கோபம் இருந்தா மட்டும் போதும். இப்படிதாங்க சோசியல் மீடியால என்ன விஷயம் நடந்தாலும் அந்த தவறை யார் செஞ்சா அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. அந்த தவறு செய்யறதுக்கு நீ காரணமா இருந்த அப்ப நீதான் முதல் குற்றவாளின்னு சொல்லிட்டு பேசுறது வந்து பெண்கள் நிறைய பார்த்து சலிச்சு போயிடுச்சு. இந்த கமெண்ட்ல நம்மளுக்கு தெரியும் எனக்கு தான் அந்த கமெண்ட் அவன் போட்டானே தவிர இப்படி ஒரு பெண்ணை பார்க்க கூடாதுன்றது நம்ம ரொம்ப நாளாம பேசிட்டு இருக்க விஷயம் தாங்க. அதாவது ஒரு பெண்ணை எப்படி இருக்கணும்னு சொல்றதை விட ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆணுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்ம சிந்தனைகள் பேசினாலும் அதுல இருந்து இவங்க வெளியே வர போதே கிடையாது. அந்த வார்த்தை நீங்க ஒத்துக்கமிச்சாலே தெரிஞ்சிடும். ஒழுக்கமான ஆடை, காம வெறிக்கு உள்ளாவாதீர்கள். அப்போ ஒரு ஆம்பளை நாய் இந்த மாதிரி செய்யற ஆம்பளை நாய் அவன் இப்படிதான் இருப்பானா? எப்படி இதுக்கு மேல எப்படிங்க பொண்ணுங்க ட்ரெஸ் பண்ணணும்? நீ ஏதாவது பொண்ணுங்க இப்படிதான் இருக்கணும், ஒழுக்கமான ஆடையை போட்டு போத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறைய வழக்கு பார்த்திருப்போம். இவனுங்க ஆடையை பத்தி பேசுறானுங்களே, இந்த 12th குழந்தை இயற்கை உபாதை கழிக்க போச்சு, அது என்ன ட்ரெஸ் போட்டு போச்சு? கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 2.5 வயசு குழந்தைய ஒரு கேடு கெட்ட நாய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலையே செய்யறான். அந்த 2 வயசு குழந்தை என்ன உடம்பு தெரியுற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம், அங்க என்ன ஒரு இவனுங்க இந்த காம வெறிக்கு உள்ளாகிற மாதிரி அந்த குழந்தை கிட்ட என்ன இருந்திருக்கும், அதெல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. இவங்களை நியாயப்படுத்துறது எப்படி இருக்குன்னா, அந்த பெண் அப்போ இவ்வளவு விஷயம் நடக்குதா? இப்ப இந்த 12th பொண்ணு போயிருக்கா, அவ ஏன் அத்தனை மணிக்கு போனா, ஏன் அத்தனை மணிக்கு அவ போயிருக்கணும், கோவ இஷ்யூவா அவ வந்து போயிருக்கவே கூடாது, அவ ஒரு நல்ல பொண்ணே கிடையாதுன்ற மாதிரிதான் பேசுவாங்க. இப்ப இந்த தூத்துக்குடி அந்த குழந்தைய கூட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த ஆள் எப்படி கேட்கிறான்னா, இவ எவன் கூட ஓடி போனாலும்ன்ற வார்த்தையை தான் அந்த காவல் அதிகாரி யூஸ் பண்ணிருக்காரு. சோ இங்க பெண்கள்ன்றது சுதந்திரமா ஒரு இடத்துக்கு போக கூட முடியலன்னா மாற வேண்டியது யாரு? பாதிப்பு கொடுக்குறான்ல அவன் மாறணுமா? இல்ல நம்மளுக்கு போனா சொல்ற நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு நாளைக்கு தாங்க பெண்கள் நீ அந்த உடைய மாத்து, நீ போற டைமை மாத்து, நீ யார் கூட போற அதை மாத்துன்னு சொல்லிட்டு எவ்வளவு நாள் இந்த சமுதாயம் இன்னொரு பிற்போக்கு சிந்தனையிலே பேசணும்னு தெரியல. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரையும் கண்டிப்பா இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் வந்து பயப்படவே மாட்டானுங்க. நம்ம என்ன வேணா பண்ணிட்டு போலாம், அந்த பொண்ணை தானே கேள்வி கேட்க போறாங்க, நம்ம என்ன பண்ணிட்டு போறோம், நம்ம வாழ்க்கை அழிய போகுது, நான் வந்து போவேன் குற்றம் செய்வேன், கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருவேன், அந்த பொண்ணு வாழ்க்கையில சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பிற்போக்கு சிந்தனை, இந்த ஆணாதிக்க சிந்தனை எப்போ ஒழியுதோ இந்த மாதிரி குற்றங்கள் பெரும்பாலும் குறைக்கப்படும். ஒரு பெண்ணை தன்னோட சகோதரியா இல்ல அவ்வளோலாம் இல்ல ஒரு மனுஷியா பாருங்க போதும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போது உங்களுக்கு கேள்வி கேட்க தோணாதுல்ல, ஏன் அந்த பொண்ணு அத்தனை மணிக்கு போனா, அப்ப அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு கேள்வி கேட்க தோணாதுல்ல. ஒரு மனுஷியா பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த கோபம்ன்றது நம்மளுக்கு யாரு மேல வரும்னா அந்த குற்றவாளி மீதி மேலதான் நம்மளுக்கு வரணும். அப்படிதான் நம்மளுக்கும் வரும். ஆனா இங்க இருக்க பொலிட்டிஷியன் என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்தோட உணர்வை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, அந்த பேரண்ட்ஸோட உணர்வு, இந்த ஒரு உயிர் போயிருக்கு அதை பத்திலாம் எதுவுமே கவலைப்படாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, இந்த மாதிரி ஒரு கொலைகள்லாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்குது, இதுக்கு எல்லாம் முழுக்க காரணம் டிஎம்கே ஆட்சிதான் சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சிக்கு பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி இருக்க எல்லா கேடு கட்ட நாய்களையும் ஒழிக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு தவறான விஷயங்கள். இப்போ தமிழ் ஒரு அரசால என்ன செய்ய முடியும்? ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதுக்கு போதிய தண்டனை வாங்கி கொடுக்குறாங்களா, நடவடிக்கை எடுக்கிறாங்களா? சோ அந்த வகையில அநாகரிகமா நடந்து கொண்டு இந்த காவலர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு, குற்றவாளியும் இப்ப தேடிட்டு வராங்க. அதிகபட்ச தண்டனை அவனுக்கு என்ன தர முடியுமோ அதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் கூட ஒரு வீடியோ பேசியிருந்தாரு. அவரோட ஆதங்கம் வந்து அந்த வீடியோல வந்து பயங்கரமா இருந்துச்சு. அவர் என்ன சொல்றான்னா, அந்த குற்றவாளியை பிடிச்சு சதையெல்லாம் கிழிச்சு ஊர்ல தொங்க விட்டு அவனை அடிச்சா இன்னொருத்தரை பார்த்து பயப்படுவான்ல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருந்தாரு. கண்டிப்பாக நம்ம தமிழக அரசுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயமும் அதுவாதான் இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு விரைவில் குற்றவாளியை பிடிச்சு அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைன்றது அடுத்து ஒரு குழந்தைய தொடணும்னு நினைக்கிறானா, ஒரு பெண்ணை ஒரு தவறான ஒரு நோக்கோட தொடணும்னு நினைக்கிற எல்லா ஆண்களுமே வந்து கண்டிப்பா இந்த தண்டனைக்கு அப்புறம் பயப்படணும். சோ அந்த வகையில அவனை
அவனுக்கு எந்த ஒரு உச்சபட்ச தண்டனை கொடுக்க முடியுமோ அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அதையும் தாண்டி ஒரு விஷயம் பார்த்தோன்னா, இந்த வன்முறை நடக்க ஒரு இன்னொரு காரணமா இருக்கிறது வந்து அந்த பெண்ணோட வீட்டுல கழிப்பறை இல்லை. ஏன்னா இன்னும் நிறைய கிராமங்கள்ல கழிப்பறை வசதி கூட இல்லாம நிறைய வீடுகள் இருக்கு. சோ தமிழக அரசு எல்லாத்தையும் கண்காணிச்சு கழிப்பறை இல்லாத வீடே இல்லை அப்படின்ற மாதிரி சில திட்டங்களை செயல்படுத்தணும். அப்ப கண்டிப்பா அந்த ஊர்ல இருக்க எல்லா பொதுமக்களும் அந்த காட்டு பகுதியை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ப யார் வீட்லயுமே அங்க கழிப்பறை வசதி இல்லை. இதுக்கப்புறம் இதே குற்றம் மறுபடியும் நடக்காம இருக்குதா, அதுக்கு அரசு என்ன செய்யுது, அதுதான் இதுக்கப்புறம் பார்க்கணும். இன்னும் கூட தூத்துக்குடி நெடுஞ்சாலையில போராட்டத்துல அந்த ஒட்டுமொத்த கிராமமே இறங்கி இருக்காங்க. பார்க்கலாம் மக்களே. ஆனா அந்த குற்றவாளி மட்டும் கிடைச்சிட்டு அவனை வாழ்நாள் சிறைன்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட். இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட நாய் வாழ்ந்து என்ன செய்ய போறான்? அவனுக்கு ஜெயில உட்கார வச்சு 3 வேளை சோறு போட்டு தேவையே இல்லாத விஷயம், முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு ஒரு மரண தண்டையே கொடுக்கலாம். ஏன்னா அந்த குழந்தை வந்து வெட்டி வெட்டி கொண்டிருக்கான் அந்த சைக்கோ பிடிச்ச நாய். அவனுக்கு மரண தண்டனையே கொடுக்கணும்ன்றதுதான் என்னோட கோரிக்கையா இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தொலைவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.